சிறுகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சத்யாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குலாம் வந்து செய்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் சத்யாவோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் சீதா திரும்ப அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அருண் ரொம்பவே கோவமாக உட்காந்துருக்காங்க. என்ன எல்லாமே குலதெய்வ கோயிலுக்குலாம் போய் எல்லாம் படையெல்லாம் போட்டு முடிச்சாச்சா? என்ன விபூதி எடு, பர்ஸ்லேருந்து விபூதி எடு அப்படிங்கிறாங்க. நீ போகும்போது எனக்கு விபூதி அடிச்சுட்டு தானே போனேன், போய் சொல்லிட்டு உன் தம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு வரியா அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க, அதனால தான் வந்து அது மட்டும் இல்லாமல் என்னை விடவும் மாட்டீங்க, அதனால தான் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. என்னடி வாய்ஸ் ஏற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீதா வந்து அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சி அது கீழே விழுந்ததுல உங்களுக்கு ரத்தமே வந்துடும். இந்த மாதிரிலாம் அருண் வந்து சீதாவை போட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சரி இந்த சீதா இந்த விஷயத்தை வெளியே யாருக்கிட்டுமே சொல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. அந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஆர்டர் எடுக்கிறதுக்காக ஸ்ருதி கிட்ட தான் வந்திருக்காங்க. ஸ்ருதியும் அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்தில் மீனா அங்கே வரனால மீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணுற வேலையை வந்து வாங்கி கொடுக்குறாங்க. மீனாவும் நான் நல்லபடியாக வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் ரோகிணி எங்கே வராங்க. ரோகிணி ஸ்ருதி மீனாவை பார்த்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு கிடைக்க வேண்டிய 5 லட்ச ரூபாய் மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக டிவோர்ஸ் கொடுத்துருவேன், இனிமேல் ஏன் வாழ்க்கையை நான் வாழலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் வந்து நடக்க போகுது ஒரு வீட்டில், அங்கே வந்து மேக்கப் பண்ணணும்னா நீங்கள் வாங்க நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து ரோகிணிக்கு அந்த ஆர்டர் எடுத்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் வந்து இவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே அந்த மேரேஜில் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம்.